அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். நேற்றைய வாக்குப்பதிவு பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தது. மற்றபடி ரொம்ப அமைதியான வாக்குப்பதிவு. ஓட்டு பர்சன்டேஜ் தான் திடீர்னு நேற்று இரவு வரைக்கும் 71 பாயிண்ட் சம்திங் அது மாதிரி சொன்னாங்க ஓவராலாக. அதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான வேறாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்புகளோட இந்த ஓட்டு பட்டிகளை கொண்டு போயிட்டு உள்ளே வைக்கிறாங்க. எங்கே அப்படின்னா பாதுகாப்பு மையங்களில் சிசிடிவி கேமராவை பொருத்தி முழுமையாக வைத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அதுக்கான பாதுகாப்புகள் வெளியே போர்வையை போட்டுக்கிட்டு அப்படியே டெய்லி எந்திரிச்சு பார்க்க வேண்டியதுதான். ஏதாவது உள்ளே போகிறாங்களா, யாராவது வராங்களா, அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இதுக்கப்புறம் அங்கே நடக்கும். ஏன்னா ஒரு மாதம் அது ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த மாதத்தில் இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ரிசல்ட் வெயிட் பண்ணோம் இல்லையா? அது வரைக்கும் மக்கள் உள்ளே ஏதாவது ஓட்டு போட்டியில் மாற்றிடுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஆங்கிள்லாம் வந்து பார்ப்பாங்க. அதுக்கு தான் நான் கூட ஒரு சில கமெண்ட் எல்லாம் பார்த்தேன். நல்லா தான் ஜாலியாக தான் இருந்தது. ஒருத்தர் கூட என்ன போட்டிருந்தாரு, மக்களே இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஃபேன் சுவிட்சை கூட போடாதீங்க, ஃபேன் சுவிட்சுக்கும் இவிஎம்முக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஒவ்வொரு ஃபேன் சுவிட்ச் போடும்போது அது வந்து பிஜேபிக்கு வந்து ஓட்டு வந்து அதில் ஆட் ஆயிரும், அதனால் அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அதாவது அந்த ஓட்டு போட்டி வச்சுருக்கிறாங்கல்ல அதை சுற்றி இருக்கிற ஃபேன் சுவிட்சு கூட போடாதீங்க எங்கேயும் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டால் பாசிச பாரதிய ஜனதா கட்சி வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கதைகளை உலாவிட்டு இருந்தாங்க. நான் இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமேங்க, நீ என்னை என்ன சொல்லி பண்ணாலும் சரி, ஓட்டு போட்டிகள் மாற்ற முடியுமான்னா அது 100% அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒவ்வொரும் பார்த்தோன்னா 1 லட்சம் ஓட்டுப்பட்டிகளுக்கு மேலே பயன்படுத்துகிறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் ஒவ்வொரு 1 லட்சம் ஓட்டுப்பட்டிகளில் ஒரே வண்டியில் கொண்டு வரணும் அப்படின்னும் போது வைத்திருக்கிற மையங்கள் இருக்கு இல்லையா, 4 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதாவது சப்போஸ் இதில் ஹேக் பண்ணி உள்ளே மாற்ற முடியாது, மிஷினே வேணால் மாற்றிடுவாங்கலாம் சொல்கிறாங்க. அப்படின்னா அவ்வளோ பெரிய வண்டிகளை வந்து சாரசாரியாக கொண்டு வந்து இந்த 4 அடுக்கு பாதுகாப்பில் தமிழக போலீஸுமே இருப்பாங்க. ஏன்னா தமிழக போலீஸ் எல்லாருமே ஆப்போசிட் தரப்பில் போய் சேர்ந்துருவாங்களான்னா அப்போ அந்த அளவுக்கு சேர மாட்டாங்க. கேமரா இருக்குது, எல்லாமே இருக்குது, 24 மணி நேரம் வாட்ச் பண்ணுற டீம் இருக்கிறது, அதெல்லாம் வேட்பாளர்கள் சந்தேகப்பட்டு அவங்களும் போய் பார்க்குற மாதிரி அதையெல்லாம் தாண்டி கொண்டு வந்து பொட்டியை மாற்றிடுவாங்கன்றலாம் வந்து இல்லாத கதை. அவங்க தோக்கிறதுக்கு இப்போயே அந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் அதாவது எந்த பக்கம் ரிசல்ட் வந்தாலும் ஜெயிக்கிறவங்க ஜனநாயகம் பண்ணுறதுன்னுவாங்க, தோக்குறவங்க இவிஎம் மிஷின் பண்ணுறது இருக்குன்றதுக்கான டைலாக்கு சொல்லுவாங்க. மற்றபடி ஓட்டிங் மிஷின் வந்து குறை அப்படின்னும் போது நான் இதில் 100% ஏற்றுக்கல. அதுக்கான விளக்கங்கள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் எனக்குள்ளே தோணுது. அப்படியும் மீறி நீங்கள் நம்புறீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த ஓட்டு பர்சன்டேஜை வச்சு இவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்க அவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்கன்றமான கதைகள் உலா வந்து கொண்டிருக்கிறதே அது உண்மையாக பொய்யா, அதையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்தலாம். கோயம்புத்தூரில் நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்களும் தென்சென்னையில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்களும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கோயம்புத்தூர் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப மற்ற எல்லா இடத்த விட கோயம்புத்தூர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பணம் கொடுக்குறாங்க, பிஜேபி சார்பாக வந்து பணம் கொடுக்குறாங்கன்ற மாதிரிலாம் பெரிய குற்றச்சாட்டு கொடுத்தாங்க. கூகுள் பேயில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுடைய வழக்கறிஞர் டீம் சரவணன் அவர்கள்லாம், திமுகனுடைய சரவணன் அவர்கள்லாம் போயிட்டு எங்கே கேஸ் கொடுத்தாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்டலாம் கேஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி சார்பாக நீங்களே ஒரு ஆளை செட் பண்ணி அவர் பிஜேபி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பூத் ஸ்லிப்பெல்லாம் கொடுத்து வார்டாக பணம் கொடுத்தாங்கன்னு நீங்களே சொல்லிக்கிட்டால் நாங்கள் ஏற்றுக்க முடியுமா? அப்படி ஒரு ஆள் பிஜேபி சார்பாக தான் வந்து பணம் கொடுத்தாங்கன்னு ஒரே ஒரு ஆள் பொதுமக்கள் தரப்புலேருந்து யாராவது சொன்னாங்கன்னா நான் அரசியலை விட்டு விலக தயார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, அங்கே என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா நேற்றைய வாக்குப்பதிவில் 2-3 ஆங்கிளில் வந்து சொன்னாங்க. ஒரு சில செய்திகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய வாக்காளர்கள் நிறைய பூத்தில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு 1100 1200 ஓட்டு இருக்கக்கூடிய இடத்துலலாம் ஒரு 850 ஓட்டு, ஒரு 300-400 ஓட்டு வந்து மிஸ் ஆகிருக்கிறது. வேண்டுமென்றே திமுக வந்து இந்த இடத்துல வந்து புறக்கணிச்சிருக்கிறது. நாங்கள் ஜெயிச்சிருவோன்ற பயந்தே கரெக்டாக யாரெல்லாம் பிஜேபிக்கு போடுவாங்கன்னு தெரிஞ்சு தூக்கியிருக்கிறாங்கன்றத இந்த ஒரு தகவலை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதே மாதிரி தென்சென்னையோட வேட்பாளர் வினோஜ் அவர்களும் என்ன சொன்னார்னா, திமுக திட்டமிட்டு 1 லட்சம் மேலே உள்ள ஓட்டுகளை வந்து நீக்கியிருக்கிறாங்க, நிறைய பேர் இல்லைன்னு இருக்காங்க. நான் எங்கள் வாக்குச்சாவலில் கூட ஒரு நிறைய பேர் இல்லை. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 3 தடவை வந்து அழைப்பு விடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டு கொண்டு வராங்கல்ல, ஆசிரியர்கள் தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் ஆசிரியர்கள் தான் அந்த லிஸ்ட்டை கொண்டு வருவாங்க. அந்த லிஸ்ட்டை கொண்டு வரும்போது ஆதார் கார்டு நம்பரையும் அதையும் ஆட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது சப்போஸ் வீட்டில் வந்து பார்த்துருப்பாங்க, வீட்டில் வந்து இருந்திருக்க மாட்டாங்க,
அப்படி இல்லை அப்படின்னா கூட 3 டைம் அழைப்பு எடுத்திருந்தாங்க தேர்தல் ஆணையம். இந்த மாதிரி நாங்கள் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்கோம், உங்கள் லிஸ்ட்டு வந்திருக்கான்னு வந்து செக் பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைன்னா உடனே உங்கள் லிஸ்ட்டை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி கூட தேர்தல் ஆணையம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, ஐயா இந்த மாதிரி லிஸ்ட்டு யாராவது மிஸ் ஆச்சு அப்படின்னா பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ யாருமே எந்த லிஸ்ட்டுமே வந்து பார்க்கல. இப்போ திடீர்னு நீங்கள் அது இல்லாமல் இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே அந்தந்த ஊருக்கு பூத்து ஸ்லிப்பையும் அந்த யார் யாருக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்கிற ஒரு லிஸ்ட்டையும் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போயாவது அந்த கட்சி நிர்வாகிகள் யாராவது உள்ளே போயிட்டு நம்ம நேம் இருக்கா, நம்மளுக்கு பூத் ஸ்லிப் வந்திருக்கானா அதையும் பார்க்கல. ஏதாவது போயிட்டு அங்கே ஓட்டு போகிற இடத்துல பூத் ஸ்லிப்பு கூட போய் இல்லாமல் எங்களுக்கு ஓட்டு பதிவு எங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறது, யார் மீது தப்பு சொல்கிறது? என்னதான் இருந்தாலும் நீங்கள் பிஜேபி வந்து இந்த இடத்துல திமுக மீது குறை சொல்வது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அந்த இடத்துல எப்படி வாக்கு இயந்திரத்தை வந்து குறை சொல்கிறாங்களோ அது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறோன்னா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல திமுக சொல்கிறது தாண்டியும் உங்களுக்குன்னு ஒரு சில இது இருக்கணும். அது இல்லாமல் திமுகவும் ஏடிஎம்கேவும் பிஜேபி மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்னென்னா, உங்கள் கட்சியில் பூத் லெவலில் இறங்கி பூத் ஏஜென்ட் போகிற அளவுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்கல்ல. அந்த கேள்விக்கான பரிசீலனைகள் இந்த இடத்துல பிஜேபி கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா, அந்த ஊரில் உங்களுடைய பூத் ஏஜென்ட் யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னாங்கன்னா இதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்லை என்னடா அது பூத் ஏஜென்ட்டு உட்காந்து பார்த்து என்ன இவங்க நேமெல்லாம் இல்லையே அப்படின்ற ஒரு அட்லீஸ்ட் வெரிஃபிகேஷனாவது பார்த்துருப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்குமே எவ்வளோ வாக்காளர்கள் அப்படின்ற ஒரு பட்டியலை அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய டிஎம்கேவுக்கு ஏடிஎம்கே எல்லாத்துக்குமே லிஸ்ட்டு போயிடுங்க. இப்போ எங்கள் ஊர் இருக்குன்னா எங்கள் ஊரில் வந்து மொத்தம் 450 ஓட்டு இருக்குன்னா 450 ஓட்டு இல்லை 20 ஓட்டு குறைஞ்சிருக்குன்னா யாருக்கு குறைஞ்சிருக்குன்னு உட்காந்து எல்லாமே செக் பண்ணுறாங்க. அது கூட நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியை கூட தெரியாமல் மொத்தமாக வெறும் ட்விட்டர்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பேட்டி கொடுக்கறதுல மட்டுமே கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது, இதுதான் இந்த இடத்துல தான் பிஜேபி பரிசீலனை பண்ண வேண்டிய ஒரு தருணம். பூத் லெவல் இறங்கி களப்பணி வந்து வெளியிலாட்டுறது முக்கியம் இல்லை, களப்பணி வந்து கீழே உள்ளக்குள்ளே இறங்கி பண்ணலையோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. தென் சென்னை தொகுதியாக இருக்கட்டும் இல்லை கோயம்புத்தூர் தொகுதியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து. ஆனால் இன்னொரு ஆங்கிளில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நேற்று பூத்து இந்த ஸ்லிப்பு கொடுக்குற இடத்துலலாம் பெரும்பாலும் பிஜேபி இருக்கிற இடத்துல வந்து கோயம்புத்தூர் கூட்டங்கள் நல்லாவே இருந்தது, ஒரு சில டிஎம்கே இருக்கிற இடத்துல ஏடிஎம்கே இடத்துல கூட்டங்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுது. அங்கே இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் அண்ணாமலை அவர்கள் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் 1,00,000 ஓட்டு பக்கம் எங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னு சொல்லும் போது பயத்தின் வெளிப்பாடாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த தவறு எங்கே நிகழ்ந்திருக்கிறது என்றால், களப்பணி சரியில்லை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுங்க சரியில்லை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய யாருமே வந்து சரியான லிஸ்ட்டு கூட பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு மொத்தமாக காலை தூக்கி போய்ட்டு ஓட்டு போட போனீங்க அப்படின்னா அவங்க லிஸ்ட்டு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னும் போது அது கேள்விக்குறி தான். அதை வெரிஃபை பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த வருஷம் நிறைய பேர்த்துக்கு மிஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து ஆதார் கார்டோட இணைக்கணும்னு சொன்னாங்க பார்த்தியா, அதனால் வந்து நிறைய பேர்த்துக்கு மிஸ் ஆகிடுச்சு. இதை பெரிய லெவலில் எடுத்திருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் காலையில் என்ன பண்ணாங்கன்னா, நேற்று நைட்டு வந்து 71-72% சொன்னாங்க. எந்தெந்த ஏரியாலாம் மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். தருமபுரி வந்து நேற்று மாலை 7 மணி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா 75.44 அது மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நாங்கள் நைட் வரைக்கும் செக் பண்ணிவிட்டு 81.48%, 6% வந்து வேறுபாடு. கள்ளக்குறிச்சி பார்த்தோம்னா நைட்டு 76ன்னாங்க, 79ன்றாங்க. ஒட்டுமொத்தமாக தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான் 81.48% வந்து அதிகமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து சேலம் பாருங்கள் 4.58% அதிகமாக காட்டியிருக்கிறது. கரூர் வந்து 4.56% வந்து நேற்று விட இன்று அதிகமாக காட்டியிருக்கிறது. திருச்சி, கோவையில் வந்து 71 பக்கம் சொன்னாங்க, இல்லை 64% தான்ட்டாங்க. ஸோ கோவை பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக சொன்னாங்க. பட் குறைஞ்சிருக்கிறது. இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. சிவகங்கை, தூத்துக்குடி, நெல்லை, தூத்துக்குடியில் 10% சேர்த்து சொன்னாங்க. ஆனால் ஃபைனலாக பார்த்தோன்னா 59.96% தான் போட்டிருக்காங்க. மதுரை, கன்னியாகுமரி, சிறுபெரும்புத்தூர் இது எல்லாமே. பட் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் இதுவரை இல்லாத அளவுக்கான வாக்குப்பதிவு 7% லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவு வந்திருக்குதுன்னு இருக்காங்க. 2 ஆங்கிளில் பார்க்கலாம். நம்ம ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து மக்கள் கோபத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க, அதனால் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
ஆக்சுவலாக இந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் கிடையாது. நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட சொல்லலாம். இது நிறைய டிவிலலாம் வந்தது. ஏடிஎம்கேனுடைய வேட்பாளர் ஜெயவர்தனே அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திமுக நிறைய இடத்துல இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்டலாம் பணத்தை கொடுத்து வேண்டுமென்றே வெளியே தள்ளி நிறைய கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற பதிவுகள், வீடியோ பதிவுகள் நான் நிறைய பார்த்துருக்கேன். சிதம்பரம் தொகுதியில் கூட விடுதலை சிறுத்தையை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து ஒரு சிலர் மண்டையை உடச்சி ஒட்டுமொத்தமாக பூத்து ஆக்கமி பண்ணி ஓட்டு போட்டாங்கன்ற மாதிரியான பதிவுகள்லாம் நிறைய பார்த்துருக்குறேன். இது நம்ம 2 ஆங்கிலும் சொல்லலாம். ஒருவேளை ஆளுங்கட்சிக்கு ஆளை ஃபுல்லாக பணத்தை கொடுத்து மடக்கி ஓட்டுப்பதிவு அதிகமாக அந்த பூத்தை கேப்சர் பண்ணி அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதிகாரிகளை கரெக்ட் பண்ணி போட்டாலும் அதிக பர்சன்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. 2வது விஷயம் என்னென்னா, கோவத்தின் ஆங்கிளில் வெளியேறுமா, பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குமானா வெளியேறுந்தான். பட் அதுக்கான ஓட்டு முடிவுகள் மாறுமா அப்படின்னா அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு சில ஆங்கிளில் மாறி இருக்குது. அதாவது ஸ்டார் வேட்பாளர்கள் அப்படின்னா ஆர்வமாக வந்து ஓட்டு போடுவாங்க. அந்த ஆங்கிள் மாறி இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2019 நடந்த தேர்தலில் தருமபுரி தொகுதியில் இதே மாதிரி தான் அவங்க தான் டாப்பில் இருந்தாங்க. அப்போ ஆர்வத்தின் வெளிப்பாடாக ஸ்டார் வேட்பாளர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்தாங்க. அதனால் வந்து அதிகமான ஓட் பர்சன்டேஜ் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா செந்தில் அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டார். அந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அந்தந்த பூத்துக்கிட்ட யார் யார் எவ்வளோ வேலை செஞ்சுருந்தாங்க அப்படின்றத வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ அதை வச்சு தான் கோயம்புத்தூர்லேயே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்துடுவார் அந்த ஆங்கிளில் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிறைய இடத்துல பூத்து வந்து அப்படி இல்லைன்னா ஒரு சில பத்திரிகைகள் வந்து போட்டிருந்தாங்க. அந்த பத்திரிகைகள் வந்து பிஜேபி ஆதரவு பெற்ற பத்திரிகைகள்னால என்னால் முழுசாக நம்ப முடியல. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு சில மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறையவே தென்படுகிறது. ஏன்னா அந்த நெகட்டிவ் கேம்பிங் அப்படின்றது நல்லாவே இருக்குங்க. இதுக்கு முன்னாடி அந்த அரசு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள்லாம் வந்து திமுகவுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாங்க. பட் இந்த தடவை இந்த எலெக்ஷனில் நான் பார்த்த வரைக்கும் அரசு ஊழியர்களும் அரசு ஆசிரியர்களும் ஒருத்தர் கூட அதாவது 100ல் 10% தான் திமுக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. 90% எனக்கு இது அது அரசு ஆசிரியர்கள் முழுமையாக திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருந்தாங்க. 1. 2வது என்ன அப்படின்னா, அதாவது எலெக்ஷன் முன்னாள் நாள் நைட்டு அந்த கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 4 லட்சம் பேர் வெளியேறியிருப்பாங்க. அங்கேருந்து சரியான அளவுக்கு ஏற்பாடு செய்யலை அரசாங்கம். மக்கள் நிறைய பேர் போக முடியாமல் விடியல் 4 மணிக்கெல்லாம் அங்கே போராட்டம் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய அனுமானத்தின்படி 3.5 லட்சம் மக்கள் மேலுள்ள மக்கள் அங்கிருந்து குறிப்பாக கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வெளியேறின மக்கள் யாருமே போட்டிருப்பாங்களான்னா அந்த கோபத்தின் வெளிப்பாடு நல்லாவே தெரிஞ்சது. பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. அரசுக்கு எதிராக ஒரு பேருந்து அரேஞ்ச் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, ஹோட்டல்ஸ் இல்லை, எதுவுமே இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு பிரதானமாக இருந்தது. நைட்டு ஃபுல்லாக விடிய போராட்டம் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் போக முடியலன்ற ஒரு ஏக்கத்தை கூட இருந்தாங்க அந்த இடத்துல. அந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக இருந்தது. அதை தாண்டி இந்த எலெக்ஷனில் திமுகவுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, வாக்காளர் உரிமை தொகை வந்து ஓரளவுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு எல்லாத்துக்கும் 300 ரூபா வந்து சைடில் கொடுத்தாங்க. இப்படி மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்களோ அதே மாதிரி வாக்காளர் உரிமை தொகை தமிழ்நாடு ஃபுல்லாக மினிமம் 300, மேக்ஸிமம் 500, அதுக்கு மேலே 700 வரைக்கும் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 200 ரூபா வரைக்கும் கொடுத்துருப்பதான் வந்து சொல்லப்படுகிறது. மற்ற எனக்கு பிஜேபி திருப்பியும் சொல்கிறேன், யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் இருந்த ஏரியா வச்சு தான் நான் சொல்ல முடியும். நம்ம மொத்தமாக இதுக்கு ஒரு கதையை வந்து கொண்டு வந்து கட்ட முடியாது. இவ்வளோ கொடுத்தாங்க அவ்வளோ கொடுத்தாங்கன்ற மாதிரிலாம் தெரியல. ஆனால் 2 கட்சிகளும் நல்லா கொடுத்தாங்க. கிராமங்கள் லெவலில் பூத் ஏஜெண்ட்டாக உட்காரத கூட நிச்சயமாக பிஜேபி லெவலில் இன்னும் வரல. நிறைய கிராமங்களில் டிஎம்கே ஏடிஎம்கே தான் ஃபுல் ஃபோர்ஸில் உட்காந்துருந்தாங்க. நாம் தமிழர் கூட ஓரளவுக்கு உட்காந்துருந்தாங்க. பிஜேபி வந்து எந்த அளவுக்கு உட்காந்தாங்க அதை ஒரு சில வளர்ந்த இடத்துல விட்டுருங்க. நீங்கள் வளர்ந்த இடம்னா நீங்கள் திருப்பூர், மேலே பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் அப்படியே அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் விட்டுருங்க. இந்த சைடு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களில், வேலூரில் இருக்கக்கூடிய உள் சைடு, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வளரலை அப்படின்றது தெளிவாக தெரியுது. இந்த சைடெல்லாம் அது இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் மேபி அடுத்த எலெக்ஷன் மாறுன்ற மாதிரிலாம் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்காங்க. எல்லாமே இந்த தேர்தல் ரிசல்ட் வரும்போது தான் கிளியராக தெரியும். பட் நிறைய இடத்துல கண்ணுக்கு எட்டுந்தளவு நல்லா தெரிஞ்சது எதுனா இந்த சென்னையிலேயே கூட திமுகவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் தான் போட்டி வந்து பயங்கரமாக அடிதடி மாதிரிலாம் போச்சு. ஒரு சில இடத்துல பிஜேபியினுடைய முகவர்களை தூக்கி வெளியே போட்ட வீடியோ பதிவுகளும் ஒரு சில இடத்துல இருந்தது. இது தமிழ்நாட்டோட செய்தி வண்ணங்கள் அங்கே இருக்கக்கூடியது. பிஜேபி மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுன்னா தூர்தர்ஷனை வந்து டோட்டலாக காவி நிறத்துக்கு மாற்றிட்டாங்க, கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் மாற்றி கடைசியில் இதையும் வந்து காவி நிறத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஹைதராபாத்தில் மாதவி லதா அவர்கள் நிற்கிறாங்க. மும்முனை போட்டி ஹைதராபாத், தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் காலங்காலமாக ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷமாக அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. ஏன்னா அசதுதீன் ஓவைசி, AIMIM அவரோட கட்சி பேர்.
அவர் வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார். அவர் என்னாச்சு அப்படின்னா அவருக்கு எதிராக இவங்க வந்து இந்துத்துவவாதின்றனால இவங்களை நிறுத்துறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, வில்லு அம்பு ஒன்று எடுத்து அப்படியே இப்படி விட்டு இப்படி விடுற மாதிரி இருக்குல்ல, அந்த வீடியோ பதிவு குறிப்பாக சர்ச்சில் மசூதியை நோக்கி இருக்கிறனால பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த எதிர்ப்பெல்லாம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு மதவாதத்தை தூண்டுற மாதிரி இருக்குன்றதுனால எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போயிட்டு அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த வீடியோ பதிலாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாதவி லதா அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இல்லை நான் கொஞ்சம் மனசை புண்படுத்தியிருந்தேன் அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அந்த ஆங்கிளில் நான் விடல, மசூதியை தரமட்டமாக்கணுன்ற அடிப்படையில் நான் விடல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சார யூகம் எல்லாமே வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. இது வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. அங்கே மட்டும் 5 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்காங்களாம். 5 லட்சம் வாக்காளர்கள், வெளியூருக்கு போனவங்க, இறந்து போயிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து எடுக்காமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்காங்க. 5 லட்சம் வாக்காளர்கள் வந்து இஸ்லாமியரோட வாக்கு, அந்த 5 லட்சம் வாக்கு நீக்கினதுனால அங்கே பெரிய வாய்ப்புகள் இருப்பதாக ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் சொல்கிறாங்க. அதற்கு இந்த பக்கம் அசதுதீன் ஓவைசி தரப்பிலிருந்து ஒரு சில எதிர்ப்புகளை வந்து தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ பயங்கரம் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அதே போல் குஜராத்தில் வந்து பட்டிதர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து ஏஏபியில் ஆம் ஆத்மி பார்ட்டியில் சேர்ந்தார். பெரிய டஃப்மே கொடுத்தாங்க, ஓரளவு ஓட்டு வங்கியுமே வாங்கி கொடுத்தாரு. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் விலகி வந்து பிஜேபியில் சேர்ந்துக்கிட்டார். கர்நாடகாவில் என்ன பெரிய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலி அப்படின்னா, ஒரு 2 நாள் முன்னாடி நேஹா அப்படின்ற ஒரு பொண்ணோட காங்கிரஸில் கவுன்சிலராக இருக்கிறாரு. அவங்ககிட்ட ஃபயாஸ் அப்படின்ற பையன் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறான். அந்த பொண்ணு மாட்டேன்ட்டுக்குது, கத்தியால் கொத்தி அந்த பையன் கொண்டுட்டுக்கிறான். இது வந்து என்னென்னா அவங்க அப்பா அன்னோன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டாரு முந்தானத்து பேட்டியில். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பான ஏபிவிபி அமைப்பு வந்து இது விடல. இது ஃபுல்லாக எடுத்து இது முழுக்க லவ் ஜிகாத் அடிப்படையில் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இனரீதியான, அதாவது என்னென்னா ப்ரப்போஸ் பண்ணி முடியலன்னா கத்தி எடுத்து குத்திடுறதா அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க. பட் காங்கிரஸுக்கு இது மேலும் தலைவலியை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு இது வந்து பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே போல் ஒரு காரில் ஒருத்தர் போகிறாரு, காரில் போகும்போது அவர் வந்து அனுமன் சாலிசா பாடல போடுறாரு. அந்த டிராஃபிக்கில் நிறுத்தி நீங்கள் வந்து அனுமன் சாலிசா போடக்கூடாது, வேறு சாங்கை போடணும் அப்படின்ற மாதிரி அல்லாஹ்கு அக்பர்ன்ற சாங்கை போடணும்னு சொல்லி அந்த இடத்துல அவர் தாக்குறாங்க. பிடிச்சி அந்த வீடியோ வைரலாகி கடைசியில் அவங்கள கைது பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் கர்நாடகாவில் தொடர்ந்து அந்த காஃபி ஷாப்பில் நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு ஆங்கிளாக ஒரு இன்னொரு பக்கம் போகிற மாதிரியே எனக்கு தோணுது. ஸோ கொஞ்சம் கர்நாடகா தரப்பிலிருந்து ஏற்கனவே வாட்டர் கிரைசிஸ் பெரிய அளவுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏபிவிபி போன்ற அமைப்புகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு கையில் எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக கர்நாடகாவில் போட்டி போடுற தேஜஸ்வரி யாதவ் கூட ஒரு கடையில் ஒரு ஊழியர் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து அனுமன் சாலிசா பாட்டில் போட்டிருந்தார். ஒரு 7 பேர் ஒன்ற கும்பல் வந்து இந்த பக்கம் வந்து நீங்கள் இந்த பாட்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தாக்கல் நடத்தி அவர் அதுக்காக போராட்டம் இறங்கி கடைசியில் அவர் கைது பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. ஸோ கர்நாடகாவில் இப்போ இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. அதே சமயத்தில் தெலுங்கானா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கூடாதுன்றக்காக ரேவந்த் ரெட்டி அவர்கள் சமீபத்தில் காங்கிரஸுடைய முதல்வரார்ல அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து சனாதானத்தை ஒழிக்கணும்னு சொன்ன உதயநிதி அவர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும், முடிஞ்சால் கைதியை பண்ணிடுற அளவுக்கு வந்து திடீர்னு இன்றைக்கி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பிரளயமே வெடிச்சிருக்கோம் தமிழ்நாட்டில். கரெக்டாக எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தைரியமான கருத்தை சொல்கிறாரு. சனாதானத்தை ஒழிக்கணும்னு சொன்ன உதயநிதி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இவர்கள் கூட்டணி கட்சியான காங்கிரஸை சேர்ந்த ரேவந்த் ரெட்டி அவர்கள் தைரியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது திராவிடத்துக்கு வந்த சோதனை வேதனை. இனி திராவிட கட்சிகள் என்ன விதமான அறிக்கைகள் விட போகிறாங்கன்ற மாதிரி வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்று ஓட்டெடுப்பில் மணிப்பூரில் பொறுத்த வரைக்கும் 2-3 இடங்களில் பெரிய கலவர பூமியாக இருந்தது. ஒரு இடத்துல ஒரு கும்பல் உள்ளே வந்து ஓட்டுப்பட்டெலாம் அடித்து எரிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னொரு இடத்துல ஓட்டுப்பட்டு கடத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க துப்பாக்கி முனையில். போலீஸ் அங்கே நின்று என்ன பண்ண முடியும்? காவல்துறை இப்போ நம்ம இடத்துல பூத்தெல்லாம் இருக்குன்னா ஒரு போலீஸ் நிறுத்திட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, வேடிக்கை தான் பார்த்துருக்க முடியும். அந்த இடத்துல பூத்துப்பட்டியே தூக்கிட்டு போயிட்டாங்க. கடைசியில் ஒரு பேட்டி வந்து ரொம்ப ஹைலைட்டாக பேசியிருந்தாங்க. குறிப்பாக அமித்ஷா அவர்கள்கிட்ட இந்த மாதிரி நம்மளுடைய ஏஜென்ட்டுங்கள்லாம் பாகிஸ்தானில் நிறைய பேர் வந்து கொள்ளுறாங்களே, கார்டியன் பத்திரிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்களே, எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க, எதிர்கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை? அவங்க தெரிஞ்சவங்களா இல்லை அவங்க நாட்டுக்காரங்களை யாராவது சொல்கிறோமா? பாகிஸ்தானில் நம்ம தீங்கு விளைவிக்கின்றது எதிர்கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை இதுன்னு கேட்டு சொல்லுங்கள். அப்படியே நடந்தால் கூட இதில் விமர்சிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லையே, நாட்டுடைய பாதுகாப்புக்கு தான் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியில் கேட்டிருந்தாருன்ற மாதிரியான பதில்களும் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். நாம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார்
அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.